ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை நீ பார்க்குற அடுத்த நிமிஷமே கண்டிப்பா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். நீ சந்தோஷப்படும்படியாக மகிழ்ச்சி அடையும் விதமாக நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். எப்போதுமே உன்னை விட இன்னொன்று சிறப்பானதாகத்தான் இருக்கும். உனக்கு கிடைச்சதை எல்லாம் நீ சிறப்பாக ஏற்றுக்கணுமே தவிர, நல்லதுக்கு தான் நினச்சி ஏற்றுக்கணுமே தவிர, இதை விட பெருசாக கிடைக்குமா, இதை விட உயர்வாக சிறப்பாக கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா கிடைச்சதை வச்சு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. இப்போது அப்படிதான். உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கைக்கான சிறப்பானதையும் சந்தோஷத்தையும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து கொடுக்க வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என் அருளால் உன்னை வழி நடத்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எங்கே போகிற, எப்படி போகிற, என்னென்ன செய்யணுங்கிறதுல எப்போதும் தெளிவாக இருக்கணும். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்தும் அவங்க முன்னேறதை பார்த்தும் திடீர்னு மனசை மாற்றிக்கிட்டே இருக்க வேணாம். நீ ஜெயிக்கிறதுக்கும் நீ முன்னேறி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் என்ன செய்யணுமோ அதை இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்கேன். துரோகத்தால் பல பேர் வீழ்ந்ததாக நீ கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சு நல்லா வாழ்ந்ததா நீ ஒருத்தரை கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் எப்போ இன்னொருத்தனுக்கு துரோகம் செய்கிறானோ, அடுத்தவனை ஏமாற்றி தான் நல்லா வாழணும்னு நினைக்கிறானோ, அப்போதே அவனுக்கான அழிவு காலம் ஆரம்பிச்சிடும். என்ன ஒன்று கொஞ்சம் தாமதமாக ஆகும். அப்போதைக்கு வேணும்னா அவன் அடுத்தவனை ஏமாற்றி நல்லா வாழ்வதை போல தெரியலாம். ஆனால் அது நிலைக்கவோ நீடிக்கவோ செய்யாது என் செல்லமே. உன் மனநிலையை தெளிவாக வச்சுக்கோ. உன் எண்ணங்கள் எப்போதும் தெளிவாக இருக்கட்டும். எண்ணங்கள் தெளிவாக இருந்தாலே உன் வாழ்க்கை அழகானதாக அமைஞ்சிடும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்காதே. கடந்து போன நேரமும் காலமும் திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம். இன்னைக்கு செய்ய நினைக்கிறத நாளைக்குன்னு தள்ளி போடாத. இன்னைக்கு என்னெல்லாம் வேலையை செய்யணும்னு நினைக்கிறியோ அதை இன்னைக்கே செஞ்சு முடிச்சிடணும். நான் உனக்கு துணையாக இருந்து நேரத்தையும் காலத்தையும் உனக்கு சாதகமாக்கி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை முடிச்சு கொடுக்குறேன். வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியாது. வாழ்க்கைக்கு பணம் முக்கியமாகவே இருந்தாலும் கூட எல்லா சந்தோஷங்களையும் பணத்தை வச்சு வாங்கிட முடியாது தானே. மகிழ்ச்சியை உனக்குள்ள இருந்து தேடு. எது இருந்தாலும் இல்லாட்டியும், எது நடந்தாலும் நடக்காட்டியும், கிடைக்காவிட்டாலும் நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க தயாராக இரு. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்துட்டினா மகிழ்ச்சியை வெளியில் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு தோல்வி அடைவது அவமானம் இல்லை. முயற்சியே செய்யாமல் இருப்பது தான் உண்மையான அவமானம். நீ செய்யும் முயற்சிகளை எல்லாம் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். உனக்காக உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையேன்னு கவலைப்படாத. உன்னை காப்பாற்றவும் உனக்கு உதவி செய்யவும் இங்கே ஒருத்தரும் வரமாட்டாங்க. நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும். உனக்கு தேவையான ஆறுதலையும் தைரியத்தையும் துணிச்சலையும் கூட நீ தான் கொடுத்துக்கணும். உனக்குள்ளேயே இந்த சாயப்பா இருக்கும்போது எதுக்காக உனக்கு கவலை வருது? எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் எதிர்பார்க்காம உன் வாழ்க்கைக்கு நீயே பொறுப்பேற்றுக்கிட்டு உனக்கான நல்ல செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. யாரையும் முழுமையாக நம்பாதே. நம்பிக்கை நல்லது தான், ஆனால் அதை கண் திறந்து பார்க்கணும் அல்லவா. ஒருத்தரை நம்புவதற்கு முன்பாக நீ சிறப்பாக யோசித்து செயல்படணும். எப்போதுமே உன்னை நீயே குறைவாக நினச்சிக்காம உயர்வாக நினைக்க பழகு. அதுக்காக நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், சுற்றி இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அது ஆணவமாக, அகங்காரமாக, அகம்பாவமாக மாறாமல் பார்த்துக்கோ. உயர்வான எண்ணங்கள் உனக்கான இடத்தை மிகப்பெரிய அளவில் உறுதிப்படுத்தும். நீ சிறப்பாக வாழ்க்கையை வாழ்வதற்கும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வதற்கும் அதுவே உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் என் செல்லமே. அமைதியாக போகக்கூடிய நதியை போல எப்போதும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய். தீய விஷயங்கள் எல்லாம் நதி நீரில் ஒதுங்கி போகும் குப்பைகள் போல உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே ஓரத்தில் ஒதுங்கி போக போகுது. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியாக இரு. சில இடங்களில் என்ன பேசுறதுன்னு தெரியாத போது
எல்லா நேரத்திலும் பதிலளிக்கணுன்ற அவசியம் இல்லை. உன்னால் பதில் சொல்ல முடியாத விஷயங்களுக்கும் கேள்விகளுக்கும் இந்த சாயப்பா பதில் சொல்லுவேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருந்தாலே போதுமானது. உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல கொஞ்சம் ஒதுங்கி இருக்க கற்றுக்கோ. உன் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு எல்லாரும் உன்னை தேடி வரும் காலம் வரும். அது வரைக்கும் நீ பொறுமையாக இருந்தாலே போதுமென்னு சொல்லவே. அடுத்தவங்க மேலே நீ உண்மையான அன்பு வைக்கிறதுன்றது காரணங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் வரக்கூடியதாக இருக்கக்கூடாது. யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாகவே அன்போடும் பாசத்தோடும் பேசக்கூடிய பொறுமைசாலியாக நீ இரு. இன்பமோ துன்பமோ உனக்காக உன் கூடவே எல்லாரும் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்ற அந்த நம்பிக்கையை நீயா வச்சுக்கிட்டு எல்லாரும் மீதும் அன்பை கொடு. அந்த அன்பு அளவோடு இருந்துட்டுனா நாளைக்கு எந்த பிரச்சனையும் உனக்கு வராது என் செல்லமே. எப்போதுமே நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்காதே. யாருக்கிட்டையும் அதிக எதிர்பார்ப்பு வைக்காம எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் பேசு. தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம். யாரிடமும் உன்னை ஒப்பிடாதே. உன் திறமையை வீணாக்காதே. உன் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா உனக்காக செஞ்சு கொடுப்பேன். மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும். ஆனால் நான் மட்டும் எப்போதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். நேற்று இன்று நாளை என எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துருவேன் செல்லமே. நீ யாருங்கிறதுக்கான எல்லைகளை உன்னை தாண்டி நீ விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் நானுன்றதை நீ யாருக்கும் புரிய வச்சிடாம உன் தகுதியையும் திறமையும் உயர்த்திக்கிட்டே இருக்கும்போது தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள உன்னை பற்றிய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். இன்னொருத்தரை நீ எந்த சூழ்நிலையிலையும் சார்ந்து இருக்கிறதோ எதிர்பார்த்து காத்து இருக்கிறதோ வேண்டாம். வாழ்க்கையில் எதுவும் இப்படி நடந்துடுமோ அப்படி போயிடுமோன்னு யோசிக்காதே. எல்லாத்தையும் மாற்றி அமைப்பதற்கு இந்த சாயப்பாவுக்கு ஒரு நிமிஷம் போதும். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் நம்பிக்கையும் வீண் போகாது. நீ நினச்சதையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் எப்போ வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வருங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ தேய்க்க போகிறாய். உனக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டுருச்சு என் செல்லமே. எதையும் யோசித்து மனக்குழப்பம் அடையாமல் எல்லாமே நல்லதுக்கே நடக்குது, எல்லாமே நன்மைக்கேன்னு நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் இந்த சாயப்பா நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் துன்பத்திற்கு உண்டான ஆறுதலை கொடுத்து உனக்கு மன மகிழ்ச்சியையும் மன மாற்றத்தையும் கூட நான் கொடுக்குறேன். சக மனிதர்களிடம் போய் உனக்கான துன்பத்துக்கு அவங்க ஆறுதலை கொடுப்பாங்க, உன் மனசு காயத்துக்கு அவங்க மருந்து போடுவாங்கன்னு எதிர்பார்த்தினா அவங்க உன் முகத்துக்கு முன்னாடி ஆறுதலை சொல்லிட்டு உன் முதுகுக்கு பின்னாடி போய் உன்னை கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க. அதனால் வாழ்க்கையை புரிஞ்சு யோசித்து செயல்படு. நீ இழந்த இடத்தை பிடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் துன்பங்களை நீக்கி இன்பங்களை பெருக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது மிகவும் சின்னதுங்கிறதால அன்பை அதிகமாகவும் கோபத்தை கஞ்சத்தனமாகவும் வச்சுக்கோ. யாரையாவது மன்னிக்கணும்னா சீக்கிரம் மன்னிச்சுட்டு அதை விரைவாக வெளிப்படுத்தவும் கற்றுக்கோ. மன்னிக்கிறதும் மறக்கிறதும் அன்பை அதிகமாக கொடுக்கறதும் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கான நல்ல விஷயங்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் கொண்ட என் செல்ல பிள்ளையான நீ எல்லாத்தையும் பேசி சமாளிச்சிருவேன், அமைதியாக இருந்தும் சமாளிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். அதே நேரத்தில் சில பேர் பொய் சொல்கிறாங்க, பொய்யா சொல்லி அவங்க செஞ்ச தப்பை சமாளிக்கிறாங்கன்னு தெரியும் போது அதை நம்புறது போல நீ எதுவும் பேசாமல் அமைதியா புத்திசாலியாக இருந்துட்டு போ. நீ செஞ்சது தப்புன்னு வாதாடவும் வேண்டாம், நீ சொல்கிறது தப்புன்னு விவாதிக்கவும் வேண்டாம். தப்புன்னு தெரியும் போது அமைதியாக விட்டுட்டினாலே அது தானாக சரியாகதற்குரிய வேலைகளையும் தப்பு செஞ்சவங்க தன் தவறை உணர்வதற்கான வேலைகளையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்குவேன். கெட்டவனாக வாழ்கிறதுக்கு வாழ்க்கை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா நீ நல்ல பிள்ளையாய் வாழ்வதற்கு 100 வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி தருவேன். உனக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நீ இறுக்கமாக பிடிச்சி தக்க வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பிள்ளையாக வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு காட்டு. எல்லாமே முடிஞ்சு போச்சு, நமக்கு அவ்வளவுதான், நல்லது நடக்காது, முன்னேற்றம் கிடைக்காதுன்னு நீயாக நினச்சிக்க வேண்டாம்.
நான் உனக்கான ஒரு நல்வழியை உருவாக்கி நிச்சயமாக உன்னை உயர்த்தி பிடிப்பேன் என் செல்லமே. கோபம் இருக்கிறவங்க கிட்ட துரோகம் இருக்காது, துரோகம் இருக்கிறவங்க கிட்ட கோபம் இருக்காது. நீயே யோசிச்சு பார்த்தீன்னா நீ நல்ல மனசோட உண்மையை எதிர்பார்ப்பதால் தான் அடிக்கடி கோபப்படுறங்கிறதும், உனக்கு எதிரில் கோபப்படாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருப்பவர்கள் கெட்டெண்ணம் கொண்டவர்களாக ஏமாற்று பேர்வழிகளாக இருக்கிறதால தான் எல்லா கோபத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறாங்கன்ற உண்மையும் கண்டிப்பாக உனக்கு புரிய வரும்.